வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்சங் இன்வெர்டர் 1.5 டன் இன்வெர்டர் அவுட்டோர் பிசிபி. இதில் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்மள்ட்ட எடுத்து வந்திருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு வாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். நீங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன எரர்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், போர்டை ஆன் பண்ண உடனே ரெட் லைட்டு பர்மனெண்ட்டாக எரியுது, எல்லோ லைட்டும் க்ரீன் லைட்டும் பிளிங்காகி எரியுது. இதுதான் எரரு. இங்கே பாருங்கள், நான் இப்போ எரர் கோட்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். பேனலில் உள்ள எரர் கோட்ஸு. ரெட் லைட்டு எரிஞ்சு க்ரீன் லைட்டு பிளிங்க் ஆனால் நார்மல் கம்யூனிகேஷனு. இங்கே பாருங்கள், இதில் எரர் கோட்ஸ் இதில் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எரர் கோட்ஸு. இங்கே பாருங்கள், இதில் என்ன எரர் கோடுனா நமக்கு வந்து ரெட்டு எரியுது, மிச்சம் ரெண்டும் வந்து பிளிங்க் ஆகுது. அதில் தான் பார்க்கணும். கரண்ட் சென்சார் ஃபால்ட். இது கரண்ட் சென்சார் ஃபால்ட்டு. இங்கே பாருங்கள், OLBTH. இது வந்து ஒயரிங் டயக்ராம் ஃபுல்லாகவே. இது எரர் கோடு என்னென்னா கரண்ட் சென்சார் எரர். இது கரண்ட் சென்சாரில் எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்புட் கரண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன்னிங் கரண்ட் சென்சார், இன்புட் கரண்ட் சென்சார்னு ரெண்டுத்துலேயுமே எரர் இருக்கிறதுனால உங்களுக்கு எரர் காட்டுது. பாருங்கள், இதுதான் அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எடுத்திருப்பாங்க. இன்னு அவுட்டு, ஷண்ட்டோட இன்னு அவுட்டு ரெண்டுத்துலேருந்து எடுத்து வந்து தான் அந்த கரண்ட் சென்சார், கரண்ட் ஐசி, ஒரு ஐசி போட்டு அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி கரண்ட் சென்சிங். அதுதான் இன்புட் கரண்ட்டு, ரன்னிங் கரண்ட்டு எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறது. அதில் ஏதாவது வேரியேஷனோ அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கொடுக்காது, உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எரர் தான் க்ரியேட் ஆகும். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். ரெட் லைட் எரியுது. கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு லைட்டும் எரிய ஆரம்பிச்சிருது. பாருங்கள், கரண்ட் சென்சிங் எரர்னு. அதனால் வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ், எல்லா வோல்டேஜும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்புட் வோல்டேஜ் 307 கரெக்டாக வருது. இப்போ வந்து அந்த சென்சாருக்கு போகிற லைன்ஸை செக் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், 3 நியூட்ரல் லைனுக்கும் தனித்தனியாக எடுத்திருக்காங்க. அதனால் 6 லைன் வரும். 6 லைன் செக் பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது, வோல்டேஜஸ் வருது. அது மாதிரி வந்து டிசி வோல்டேஜ்லேருந்து ஒரு தடவை, அதாவது 5 வோல்ட்லேருந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்புட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. நெகட்டிவ் செக் பண்ணால் எல்லாமே கரெக்டாக காட்டுது. ஒரு ரெசிஸ்டன்ஸில் மட்டும் வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக காட்டுது, தப்பாக காட்டுது. வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக ஹையாக இருக்குது. இப்போ வந்து பாசிட்டிவ் 2 செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட். இது இப்போ 5 வோல்ட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. மிச்சம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை பர்டிகுலராக செக் பண்ணணும். பாருங்கள், 2.9 வோல்ட் வருது. அந்த லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வோல்டேஜ் ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஆஃப் பண்ணியாச்சு. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பல்ப் வச்சு நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணாதீங்க. ஒயர் வச்சு ஷார்ட் பண்ணிங்கன்னா சர்க்யூட் டேமேஜ் ஆகும், இல்லை இதாகும். டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பல்பு, ஒரு 100 வாட்டு இல்லை 200 வாட்டு பல்ப் வச்சு லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும், உடனே ட்ராப் ஆகிடும் வோல்டேஜ். இன்னும் 28 வோல்ட் இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஹோம் செக் பண்ணலாம். வோல்டேஜ் இருக்கும்போது செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு வேல்யூ காட்டாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு அபாயம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணுங்கள். டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். அந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வேல்யூ கொஞ்சம் தப்பாக காட்டுது. மற்ற எல்லா ரெசிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் போர்டில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு சில டைம் வந்து தப்பாக தான் காட்டும். உங்களுக்கு வந்து சில ரெசிஸ்டன்ஸ் சீரியஸில் இருக்கும், சில ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருக்கும், இன்னோட வேறு ஒரு காம்போனன்ட்ஸோட லிங்க்கில் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து சில ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக தான் காட்டும். இப்போ நான் உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல ஒரு மேக்ரோ சென்சாரில் காட்டுறேன். பாருங்கள், மேக்ரோ லென்ஸில் பார்க்குறோம். இந்த லென்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது.
242 தான் போட்டிருக்காங்க, எல்லாமே 242. இன்னொன்று வந்து 303 போட்டிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வெளியில் டீசால்ட்ரிங் பண்ணி வெளியில் எடுத்து வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா போர்டில் இருக்கும்போது நிறையா ரெசிஸ்டன்ஸ் வந்து தப்பாக தான் காட்டும் வேல்யூ. திருப்பி போர்டை விட்டு ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா சில இது நல்லா காட்டும். அதனால் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஐசியில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தப்பாக தான் இருக்கும் வோல்டேஜஸ்லாம். அதனால் நீங்கள் 1 by 1 செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதை போட முடியும். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் நான் கழட்டி எடுத்துட்டேன் ரிமூவ் பண்ணி. இப்போ ஒரு தடவை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓம்ஸில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நார்மலாக எவ்வளோ வேல்யூ இருக்கும்னு வந்து பழைய சென்சாரில் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த ரிமூவ் பண்ண சென்சாரையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சென்சார் ஓப்பன் ஆகிடுச்சு, சுத்தமாக எந்த வேல்யூவுமே காட்ட மாட்டேங்குது, ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு பதிலாக நம்ம இப்போ வேறு சென்சார் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் வேல்யூ போடுங்க, வேல்யூ மாற்றி போடாதீங்க. எஸ்எம்டி சென்சாரோட வேல்யூ தெரியணுன்னா நெட்லேயே வந்து எஸ்எம்டி கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. எஸ்எம்டி ரெசிஸ்டர் கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா அதுலேயே வரும். அதில் இருக்க அந்த நம்பரை அப்படியே அதில் இன்புட் கொடுத்திங்கன்னா எவ்வளோ கிலோ ஓம்ஸ்னு உங்களுக்கு அதுவே காட்டிடும். அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு அடுத்த தடவை வந்து எலக்ட்ரானிக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா சில அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன்லேயும் நிறையா இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் பணம் கட்ட சொல்லி இது பண்ணுவாங்க, அதெல்லாம் கட்ட வேணாம். நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிங்கனாலே உங்களால் நிறைய தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி சில ஆப் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. சில அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்கிறேன். சில கோட்ஸு சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சால்ட்ரிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோ லெவலில் தான் இருக்கும் சால்ட்ரிங்கு. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று ஷார்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் மேஜர் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதிலலாம் மைக்ரோ கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஐசிலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போய்டும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணோம்னா கூட உடனே போய்டும். ஐசி போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. போர்டை தூக்கி தான் போடணும் நீங்கள், இல்லைனா வேறு போர்டு வாங்கணும், இல்லை பழைய போர்டுலேருந்து எடுத்து போட்டு ட்ரை பண்ணணும். ஏன்னா ஐசி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமர் வேணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமர் எல்லாமே இருந்தாலும் அந்த ஐசி வாங்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை பாருங்கள். மைக்ரோ கண்ட்ரோல் போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ரெடி பண்ணுறது எல்லாமே. ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் தான் ரன் ஆகும். அதுக்கு வோல்டேஜ் ஏதாவது அதிகமாக போயிடுச்சுன்னா உடனே அது ஓப்பன் ஆகிடும், இல்லை ஷார்ட் ஆகிடும், ஏதோ ஒன்று ஆகிடும். அப்புறம் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சால்ட்ரிங்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சால்ட்ரிங்க்கு டெய்லி ட்ரைனிங் எடுங்க. சால்ட்ரிங் வைக்க 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 தான் உங்களுக்கு வந்து சால்ட்ரிங் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சால்ட்ரிங்கோட இது வந்து உங்களுக்கு எபிலிட்டி வந்து அதிகமாகும், ஈஸியாக இருக்கும். அதனால் சால்ட்ரிங் யூஸ் பண்ணி பழகுங்க. ஒரு நார்மலாக ஒரு டெட் போர்டை எடுத்து வச்சு அதில் பழகுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கிங் போர்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கெலாம். இப்போ நான் எல்லா வேலையும் செக் பண்ணுறேன், எல்லா வேலையும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம போர்டை ஆன் பண்ணி பவர் கொடுத்து ஆன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், பவர் கொடுத்துட்டேன். இப்போ ரெட் லைட் மட்டும்தான் எரியுது, மற்ற லைட்டு எதுவுமே எரியலை, நார்மல் ஆகிடுச்சு. கரண்ட் சென்சார் எரர் காட்டல. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட் மட்டும் எரியறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரியாது. இண்டோர் போர்டு கனெக்ட் பண்ணலை, இண்டோர் போர்டு தனியாக இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ரெட் லைட் மட்டும்தான் எரியும். கம்யூனிகேஷன் கொடுத்தா தான் அந்த க்ரீன் லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். பாருங்கள், ரெட் லைட் மட்டும்தான் எரியுது, பவர் வருதுன்னு அர்த்தம். எந்த ஒரு எரரும் இல்லை அவுடோர் போர்டில் இப்போதைக்கு. அதனால் இப்போ நம்ம இண்டோர் போர்டை கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நான் எரர் கோட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், அந்த ரெட் லைட் மட்டும் எரிஞ்சதுன்னா அப்நார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். மேலே வந்து ரெட் லைட் எரிஞ்சு க்ரீன் லைட் பிளிங்க் ஆச்சுன்னா நார்மல் கம்யூனிகேஷனு, நார்மல் ஆப்ரேஷன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த எரர் கோட்ஸை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சில மாடலில் போட்டிருப்பாங்க, சில மாடலில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு எரர் கோட்ஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஓடுது, கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே இன்னும் ஆன் ஆகலை, சாரி. இப்போ வந்து கம்யூனிகேஷன் எப்படி பிளிங்க் ஆகுது பாருங்கள். ரெட் லைட்டு க்ரீன் லைட் பிளிங்க் ஆகுது பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஆன் ஆகிடுச்சு. இண்டோர் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது, அவுட்டோர் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது, கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்குது. பிளிங்கிங் பாருங்கள் நார்மலில் இருக்குது, எரர் எதுவும் வரல. அவுட்டோர் மோட்ரு ஓடுது. கம்ப்ரஸர் ஓடுது. கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா ரிவேர்ஸில் ஓடுது. அடுத்தலாம் யூடபிள்யூ மாற்றிருக்கு, அதனால் ரிவேர்ஸில் ஓடுது. ஆனால் கரெக்டாக தான் ஓடுது.
பாருங்கள் பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு எரரும் கிடையாது. ஹீட்டும் இல்லை, அந்த ஹீட்டு வந்து நார்மலாக ஹீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்தினா நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக அமையும் தான் என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.